ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லெந்து காலங்களிலே நடைபெறுகிற காலை தியானத்திலே இந்த நாளிலும் நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே செய்தி அளிக்கிற லூயிஸ் அண்ணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திடப்படுத்தும், பலப்படுத்தும் கர்த்தருடைய வலிமையான வார்த்தைகள் அவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு வர நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த காலை தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. சிலுவையின் தனித்தன்மையை இந்த நாளிலே கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். புதுவாழ்வு பாடல் புத்தகத்தில் 125ஆம் பாடல், விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, சுந்தரம் மிகும் எந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கேறும் விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆசி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விரும்பினோம் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. குருசை ஆசிக்கெல்லாம் ஊற்றமற்ற ஜீவநதியாம் துங்கரத்தும் ஊற்றில் மூழ்கி, துங்கரத்தும் ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன், தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. செந்நிலா கை காணிந்து சிந்துதோ தூயரோடன்பு, மன்னாயிலை போன்ற காட்சி, மன்னாயிலை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்னை காணிக்கை ஏந்திடுவேன். எந்த அரும் பொருளினாலும், எந்த அரும் பொருளினாலும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. நாம் அமர்வோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. கலாத்தியர் 2 வசனங்கள் 16 முதல். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. நான் இழித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மரித்த சிலுவையை குறித்து நாங்கள் சிந்திக்க உதவி செய்யும். பல முறை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் சிலுவையின் மேன்மை, சிலுவையின் தனித்தன்மையை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும், உதவி செய்து வழிநடத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பரம தகப்பனே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் நம்முடைய ஆயர் அவர்களை குறித்து, ரெவரண்ட் லாரன்ஸ் ஜெபதாஸை குறித்து ஒரு சில வார்த்தைகள். கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக பேசுகிற அனைவரையும் அவர் ஒன்று கூட்டி இந்த தலைப்புகளை விளக்கி சொன்னார்கள். வாரத்துக்கு ஒரு தலைப்பு, நாளுக்கு ஒரு தலைப்பு, அதற்குரிய பைபிள் ரெஃபரன்ஸ், கீவேர்ட்ஸ், இப்படி பல காரியங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். நன்றியுள்ள இதயத்தோடு அவரை நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை காலையிலே வந்து நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆயர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே கணம் பொருந்திய சிலுவை, ஹானர் ஆஃப் த கிராஸ் என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு சிலுவையின் தனித்தன்மை, சிலுவையின் தனித்தன்மை, டிஸ்டிங்டிவ்னஸ் ஆஃப் த கிராஸ், டிஸ்டிங்டிவ்னஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் மேன்மை, சிலுவையின் தனித்தன்மை, அதை குறித்து நாம் சிறிது நேரம் நாம் சிந்திக்கலாம். இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்கள் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களிலே நாம் வாசித்தோம். இதிலே மைய வசனமாக 20ஆம் வசனத்தை நாம், அதில் உள்ள ஒரு முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாட் ஐ பட் கிரைஸ்ட் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நாட் ஐ பட் கிரைஸ்ட். இதை குறித்து கடைசியிலே நாம் பார்க்கலாம். கிராஸ் என்ற வார்த்தை, ஆங்கில வார்த்தையிலே 5 எழுத்து இருக்கிறது. CROSS. கடந்த வருடம் குட் ஃப்ரைடே சர்வீஸில் நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த 5 வார்த்தைக்கு விளக்கத்தை கொடுத்தார்கள். கர்ஸ்,
reconciliation, obedience, suffering and sacrifice. Curse, reconciliation, obedience, suffering and sacrifice. சாபம், ஒப்புரவாகுதல், கீழ்ப்படிதல், பாடுகள், தியாகம். இதுதான் சிலுவையின் வார்த்தைகளுக்கு விளக்கம் என்று நாம் கேட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையை ஒரு பலிபீடமாக பயன்படுத்தினார். பலிபீடம் என்றால் நமக்கு தெரியும், ஆல்டர், புல்பிட் என்று நாம் சொல்லுகிறோம். கிறிஸ்து சிலுவையை ஒரு ஆல்டராக, ஒரு புல்பிட்டாக அவர் பயன்படுத்தினார். எப்படி எனில், இன்றும் நாம் நினைத்து நாம் பேசுகிற, கேட்கிற, சிந்திக்கிற ஆழமான அர்த்தங்கள் கொண்ட அவருடைய உயிருள்ள வார்த்தைகள், 7 வார்த்தைகளை இந்த சிலுவையிலிருந்து தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். மேலும் நாம் வாசிக்கும் பொழுது கலாத்தியரிலே இந்த 3 முக்கியமான வசனங்களை நாம் வாசிக்கிறோம். முதலாவது வசனம் கலாத்தியர் 6:20 நான் வாசித்தேன். இரண்டாவதாக இன்னொரு வசனம், முக்கிய வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் என்று துவங்குகிற வார்த்தை வசனம். சுருக்கமாக நாம் இதை பார்ப்போமானால், இந்த வசனத்திலே 3 சிலுவைகளை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அந்த வசனத்தை முழுவதுமாக வாசித்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். 3 சிலுவைகள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, உலகம் எனக்கு சிலுவை, நானும் உலகத்திற்கு சிலுவை. அந்த வசனத்திலே இருக்கிற 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த 3 காரியங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அது தோல்வியை அல்ல, வெற்றியையே காட்டுகிறது என்று நாம் பார்க்கிறோம். உலகம் எனக்கு சிலுவை என்று பார்க்கும் பொழுது நமக்கு உலகம் பாடுகள், துன்பங்கள் நிறைந்த ஒரு சிலுவையை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே பாடுகள் என்ற காட்சியை உலகம் என்ற சிலுவையிலே எனக்கு சிலுவை என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நானும் உலகத்திற்கு சிலுவை அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, இதை இந்த வசனம் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவை வெற்றி, உலகம் எனக்கு சிலுவை பாடுகள், துன்பம், நானும் உலகத்திற்கு சிலுவை. இந்த உலகத்திலே நான் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் உயிருள்ள சாட்சியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் பார்க்கிறோம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கத்தாவிலே நாட்டப்பட்ட அந்த சிலுவை இன்று உலகம் முழுவதும் பெரிய பெரிய பட்டணங்களிலும், நகரங்களிலும், கிராமங்களிலும், மூலை முடுக்கிலே எல்லா இடங்களிலும் இந்த கொல்கத்தாவின் சிலுவை பரவி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவை இல்லாத இடமில்லை. சிலுவையை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு அலங்கார பொருள் அல்ல, ஒரு அழகு பொருள் அல்ல. உண்மையோடு சிலுவை, அதனுடைய நினைவுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். நாம் அறிந்தது போல குற்றவாளிகளுக்குத்தான் ரோம பேரரசு மரண தண்டனை வழங்கியது. அந்த தண்டனையை நிறைவேற்றும் கொலை கருவியாக தான் சிலுவை அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஏன் குற்றவாளி, அவர் என்ன குற்றம் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் மேலே அந்த நாட்களில் இருந்த அரசாங்கம் சுமத்தப்பட்ட குற்றம் தேவதூஷணம் சொன்னார். இயேசு தேவதூஷணம் சொல்கிறார். அடுத்தது, தம்மை யூதருக்கு ராஜாவாக காண்பிக்கிறார், மேசியாவாக அவர் காண்பிக்கிறார். அவரை சுற்றி எப்பொழுதும் திரள் கூட்டம் இருக்கிறது, அவரை சுற்றி மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் என்று இப்படிப்பட்ட தேவதூஷணம், யூதருக்கு ராஜா, மேசியா என்ற காரணங்களை காட்டிதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அந்த நாட்களிலே அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனையோ சிலுவைகள் இருந்தது. இதில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நாட்களிலே குற்றம் புரிந்தவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். நாம் ஒரு செய்தியிலே கேட்ட வண்ணம் ஏறக்குறைய 30,000 பேரை அந்த நாட்களிலே ரோம பேரரசு சிலுவையிலே அறைந்தது என்று நாம் பார்க்கிறோம்.
அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு வலது இடது புறத்திலே 2 கள்வர்களும் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இத்தனை சிலுவைகள் இருக்க இயேசுவின் சிலுவை மட்டும் என்ன விசேஷம், அதிலே என்ன தனித்தன்மை இருந்தது என்று நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு சில வசனங்களை நாம் அதற்கு ஆதாரமாகவும் நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அந்த வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, அது ஆங்கிலத்திலே INRI என்ற 4 எழுத்துக்களிலே சுருக்கமாக அது எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 3 மொழிகளிலே எழுதப்பட்டிருந்தது. எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது சுற்றி நின்றவர்கள், ஏன் இவரை யூதருடைய ராஜா என்று எழுதியிருக்கிறீர்கள்? தான் யூதருடைய ராஜா என்று சொன்னதாக நீங்கள் எழுதுங்கள் என்று பிலாத்தியிடம் சொன்னபோது 22ஆம் வசனத்திலே நான் எழுதினதே என்று பிலாத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எத்தனையோ சிலுவைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தனியாக காண்பிப்பதற்கு நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, ஜீசஸ் ஆஃப் நேசரேத், கிங் ஆஃப் த ஜூஸ் என்று 3 மொழிகளிலே எழுதப்பட்டு இந்த சிலுவையை மாத்திரம் தனியாக காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே 4 இடங்களை நாம் முக்கியமாக பார்க்கிறோம். 4 இடங்கள் நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முதலாவது இடம் முன்னணை, மேஞ்சர் என்று சொல்லப்படுகிற தீவன தொட்டி, அவர் பிறந்த இடம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2வது கொல்கதாவிலே இருக்கிற சிலுவை, அது அவருடைய மரணத்தை நமக்கு காண்பிக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 3வதாக திறக்கப்பட்ட கல்லறை, செப்புல்கர் என்று நாம் சொல்லுகிறோம். திறக்கப்பட்ட கல்லறை இயேசுவின் உயிர்த்தெழுதலை நமக்கு காண்பிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 4வதாக நாம் இன்னும் பார்க்கவில்லை, ஆனால் பார்க்க இருக்கிறோம், இயேசுவின் மகிமையான சிங்காசனம், த த்ரோன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அவரது நியாயத்தீர்ப்பு, நியாயாதிபதியாக அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சிங்காசனமும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே ஒரு முக்கிய இடம் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த 4 இடங்கள் முக்கிய இடத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த 4 இடங்களை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. முன்னணை, சிலுவை, கல்லறை, அவருடைய சிங்காசனம், இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நினைவில் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனாலும் சிலுவை இதிலே முக்கியமானதாக கருதப்படுவதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 9:23 நாம் வாசிக்கிறோம். பின்பு இயேசு எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிராஸ். என் பின்னே வர விரும்பினால் என்று சொல்லும் பொழுது நம்மிடத்திலேயே அந்த சாய்ஸ், அந்த ஆப்ஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். சிலுவை சுமப்பது கட்டாயம் அல்ல, இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன், பட் அது நம்முடைய சாய்ஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் பின்னே வர விரும்பினால். 2வது தன்னைத்தான் வெறுத்து, சுய வெறுப்பு என்று நாம் பார்க்கிறோம். செல்ஃப் டினையல், சுய வெறுப்பு என்று நாம் பார்க்கிறோம். தன் சிலுவையை என்று சொல்லும்பொழுது நம்முடைய பாடுகளை, துன்பங்களை, எல்லா விதமான எதிர்மறையான செயல்களை நாம் அனுதினமும் எடுத்துக்கொண்டு சிலுவையை சுமப்பது தான் நம்முடைய ஒவ்வொரு நாள் அனுபவமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
கிராஸ் இஸ் எ டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ். நம் அனைவருக்கும் இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை பழகிக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் சிலுவையை சுமக்கின்ற அனுபவம். பேர் த கிராஸ், வேர் த கிரவுன். சிலுவையை அணிந்து கொள்ளுங்கள், சுமந்து கொள்ளுங்கள். கிரீடத்தையும் அதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேர் த கிராஸ், வேர் த கிரவுன். நம்முடைய தலைப்பை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது சிலுவையின் தனித்தன்மை என்ன? சிலுவை ஏன் கனம் பொருந்தியது? ஏன் நாம் சிலுவையை கனப்படுத்த வேண்டும்? இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள் மூலமாக அதை உறுதிப்படுத்த நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சிலுவையானது துன்பம், மரணம், அவமானம், பரிகாசம், ஒதுக்கி தள்ளப்படுதல், சுய வெறுப்பு ஆகியவற்றின் அடையாளம். இது ஒரு பக்கம் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மற்றொரு பக்கத்திலே இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பையும் தியாகத்தையும் மீட்பையும் சிலுவையிலே அவர் முற்றிலும் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் சிலுவை மேன்மையானது? அதற்கேற்ற ஒரு பாடலை நாம் பாடினோம். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எவ்வளவுதான் இருந்தாலும் குருசை நோக்கி, குருசு என்றால் சிலுவை நாம் அறிவோம், குருசை நோக்கி பார்க்கும் பொழுது இவையெல்லாம் ஒன்றுமில்லை, யாவும் அற்பமே என்று அந்த பாடலிலே நாம் பாடினோம். முதலாவது குறிப்பு, சிலுவையின் தனித்தன்மை என்ன பார்க்கும்போது, சிலுவை ரட்சிப்பின், மீட்பின் சின்னம், சிம்பல் ஆஃப் சால்வேஷன் அண்ட் ரிடம்ஷன் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே இயேசு தம்முடைய இன்னுயிரை தியாகமாக ஒப்பு கொடுத்து எல்லா மனிதர்களின் பாவங்களை போக்க வழிவகுத்தார். சிலுவை இயேசுவின் கருணை மற்றும் அவருடைய கிருபையின் அடையாளம் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையின் தனித்தன்மை என்ன? இரண்டாவது குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது, சிலுவை பாவம் மற்றும் மரணத்தின் மீது வெற்றியை அருளுகின்றது. விக்டரி ஓவர் சின் அண்ட் டெத் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். 1 கொரிந்தியர் 15:55 நாம் வாசிக்கிறோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை குறித்து பேசுகிற அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த வெற்றிதான் விசுவாசிகளுக்கு முடிவில்லாத வாழ்க்கையை அளித்தது. The cross offered eternal life to his followers என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக சிலுவை ஏன் மேன்மை பொருந்தியது என்று நாம் பார்க்கும் பொழுது, சிலுவை கடவுளுடன் இணைப்பு ஏற்படுத்தும் ஒரு பாலம். இட்ஸ் எ பாத்வே டு reconciliation with God என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ், மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒரு பாலமாக சிலுவை பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சிலுவையை ஒரு பாலமாக நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, சிலுவையிலே பிதாவின் அன்பு வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இட்ஸ் an expression of God's love என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16 நமக்கு தெரிந்த வசனம். பிதாவானவர் தமது குமாரனாகிய இயேசுவை இவ்வுலகுக்கு தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சிலுவைக்கு மரியாதை அளிப்பது பிதாவின் உன்னத அன்பை நினைவு கூர்வதாகும். சிலுவையின் தனித்தன்மை ஐந்தாவது காரணம், சிலுவை மன்னிப்பின் நினைவு சின்னம். சிலுவை மன்னிப்பின் நினைவு சின்னம். கிராஸ் இஸ் எ ரிமைண்டர் ஆஃப் காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவை இயேசுவின் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை,
மற்றும் புது வாழ்வின் அடையாளமாக உள்ளதை நாம் பார்க்கிறோம். சிலுவை, அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அது நம்மோடு பேசுகிறது. எப்படி பேசுகிறது? மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நாம் மன்னிக்க வேண்டும், கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல என்பதை நினைவுபடுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆறாவதாக சிலுவையின் மேன்மை, சிலுவையின் தனித்தன்மை என்று பார்க்கும் பொழுது, சிலுவை இயேசுவை உறுதியாய் பின்பற்ற, அவரது உண்மை சீடர்களாக நாம் வாழ நம்மை அழைக்கிறது. கிராஸ் கால்ஸ் us to discipleship என்று நாம் பார்க்கிறோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்று நாம் லூக்கா 9:23 நாம் வாசித்தோம். ஏற்கனவே அதை நான் உங்களுக்கு வாசித்தேன். இயேசுவின் பாதையில் அவரை பின்பற்றி நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து செல்ல சிலுவை இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். உயிரற்ற சிலுவை இயேசு கிறிஸ்துவால் உயிர் பெற்றது, இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே தான் சிலுவை கனம் பொருந்தியது, மேன்மையானது என்று நாம் பார்க்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் நாம் மீண்டும் வருவோம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒரு இமேஜ் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நாட் ஐ பட் கிரைஸ்ட். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. த கால்வரி ரோடு என்ற புத்தகத்தில் இருந்து இதை நான் எடுத்தேன். அப்போஸ்தலனாகிய பவுலின் விசுவாச அறிக்கைகளிலே இதுவும் ஒன்று. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. நாட் ஐ பட் கிரைஸ்ட். அதில் 2 படங்களை நாம் பார்க்கிறோம். ஐ என்ற நான் என்று சொல்லிக்கொண்டு நிமிர்ந்து நிற்கிற ஒரு உருவம். ஆனால் அதே வேளையிலே சி என்ற எழுத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி குறுகி ஒன்றுமில்லை என்று சொல்லி, கர்த்தர் என்னை உருவாக்க வேண்டும், கர்த்தர் என்னை அவருடைய சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன் என்று தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு உருவத்தை நாம் பார்க்கிறோம். இனி நான் ஐ என்பது என்னுடைய வாழ்க்கையிலே அல்ல, ஆனால் சி என்ற கிறிஸ்துவே எனக்குள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் சுய வெறுப்பு, செல்ஃப் டினையல் என்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனின் அறிக்கையை கூட நாம் வாசிக்கிறோம். யோவான் 3:30 நாம் வாசிக்கிறோம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். He must increase but I must decrease என்று நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு செய்தி சுய வெறுப்பு, செல்ஃப் டினையல். நாட் ஐ பட் கிரைஸ்ட். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று நாம் பார்க்கிறோம். இதே கலாத்தியர் 5:24 இதுவும் ஒரு கலாத்தியரிலே கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வசனம் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிற கடவுளுடைய பிள்ளைகள் மாம்சம், அதனுடைய ஆசை இச்சைகள் என்று சொல்லும்பொழுது இதுதான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று நாம் பார்க்கிறோம். பவுல் பிலிப்பியர் 3:7-8 நாம் வாசிக்கும்போது, பிலிப்பியர் 3:7-8 எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பேராயர் அசரியா அவர்கள், பிஷப் அசரியா அவர்கள் ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடலுடைய வரிகள் இப்படி ஆரம்பிக்கிறது: பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், என்னுள் இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். இந்த நான் என்பது தான் சுயம். இந்த ஐ என்ற வார்த்தை, மற்றவர்கள் வாழ வேண்டுமானால் எனக்குள் இருக்கிற இந்த நான் என்ற சுயம் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், என்னுள் இயேசு தினம் வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திலே சிலுவையின் தனித்தன்மையை, சிலுவையின் மேன்மையை குறித்து நாம் வாசித்தோம். இந்த வேளையிலும் நாம் இங்கிருந்து செல்லும் பொழுது நான் எனும் சுயம்
நம்மில் சாக வேண்டும், நம் சிலுவையை நாம் சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற ஒரு தீர்மானத்தோடு இங்கிருந்து செல்லும் பொழுது சிலுவையின் மேன்மை, சிலுவையின் தனித்தன்மையை நம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அனுபவிப்பவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உமது சிலுவையின் வல்லமைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் தியாகத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டோம். தனித்தன்மை கொண்ட உம் சிலுவை எங்களை மாற்றி உம்மை இன்னும் நெருங்க செய்யட்டும். கர்த்தாவே, எங்கள் உள்ளங்களை திறந்து சிலுவையின் ஆழமான அர்த்தத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உம்முடைய மகிமைக்காகவே அமையட்டும். எங்கள் சுயத்தை வெறுத்து இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எல்லாம் என்பதில் உறுதியாக நிலைத்திருக்க உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்றி வர எங்களை பலப்படுத்தும். எங்களுக்காக மரித்து உயிர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாக வரவிருக்கும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு தங்கியிருப்பதாக. ஆமேன். தேங்க்யூ.